வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். நான் இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் பொடி பொடியாக சாப் பண்ண பூண்டு போட்டிருக்கேன். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பொடியாக நறுக்கின கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கோஸ் 2 டேபிள் ஸ்பூன், பீன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே குடமிளகாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருந்தா ஒரு 3/4 இந்த காய்கறி எல்லாம் வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இந்த காய்கறியெல்லாம் இந்த மாதிரி கார்னர் பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற இந்த எண்ணெயில் நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முதல்ல இந்த முட்டையை மட்டும் கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு பிறகு இதெல்லாம் சேர்த்து காய்கறியோடு ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். இதெல்லாமும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இது கூட நான் வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் சாதம் வடிக்கும் போது அதில் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தேன். அப்படி நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.